திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த பொன்முடி அவர்களை பதவியை விலக்கிட்டு திருச்சி சிவாவை புதிதாக நியமிச்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் நீக்கிட்டாங்களா இல்லை வேற ஏதாச்சும் பின்னாடி காரணம் நீங்க பாக்குறீங்க? இப்போ பொன்முடி போன்ற நபர்களை கட்சி பதவியிலிருந்து நீக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க தான் இந்த மாதிரி சம்பவத்தை உடனடியாக திமுக நடவடிக்கை எடுத்துக்கு நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வாழ்த்துறேன். இன்னொரு பகுதியில் என்ன பேசுறாருன்னா நின்னா 5 எடுத்தா 10 அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசித்தான் நாங்க திராவிட இயக்கத்தை வளர்த்தோம்னு சொல்றாரு பாத்தீங்களா. அங்க அவர் தன்னை அறியாமலேயே நாம எப்படிலாம் திராவிட இயக்க மேடைகளை பயன்படுத்தி இருக்கிறோங்கிறத ஒத்துக்கிட்டாரு. எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இப்ப நாம் தமிழர் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடியது என்ன? உங்கள் ரத்தத்தில் ஊறியது ஆபாசம், உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் அவதூறாகவும் பேசிக் கொண்டிருக்கிறீங்க, இப்படிதான் திராவிட இயக்கத்தை வளர்த்தீங்கன்னு பேசுறாங்க. அப்ப அதற்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில மரியாதைக்குரிய அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பேச்சு இருக்குல்ல, இது முழுக்க கண்டிக்கத்தக்கது. அவரை உடனடியாக அந்த கட்சி பொறுப்பிலிருந்தாவது நீக்குனீங்களே, அதையாவது பண்ணாங்களே நம்ம மகிழ்ச்சி அடையணும், வேற வழி கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவரை வனத்துறைக்கு மாற்றினாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பொன்முடி அவர்களை பண்ணுறது வஞ்சிக்கிற மாதிரி இருக்கு. பொன்முடி உயர்கல்வியிலிருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டதுக்கு காரணம் அவருடைய ஆளுநர் எதிர்ப்பு. மனோ தங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய தொகுதியில் அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்த நபர். அவரையே நீங்க நீக்கினீங்க. பொன்முடியுடைய பதவி இறக்கமோ மனோ தங்கராஜோடைய பதவி பறிப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் டெல்லி போய் பிரதமரை 45 நிமிடங்கள் பேசிவிட்டு வந்த பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பொன்முடி அவர்களால் கட்சியில ஒரு முக்கியமான பதவிக்கோ பொறுப்புக்கோ வர முடியாது. 2026 பொன்முடி அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றுகிறதா நம்ம எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வேற ஆட்களை அடுத்த பதவிகளுக்கு வர வைப்பாங்க. உதயநிதி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பெரிய தலைங்களா இருக்காங்க பாத்தீங்களா, KN நேரு, KKSSR, பொன்முடி, இந்த மாதிரி பெரிய தலைங்கள் எல்லாருமே ஒரு நெருக்கடியான நபர்களை தான் அவர் பார்க்கிறார். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் விக்ரம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. முதலாவதாக பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் இருந்த பொன்முடி அவர்களை பதவியை விலக்கிட்டு வேறவரோட திருச்சி சிவாவை புதிதாக நியமிச்சிருக்காங்க. அவர் வைணவ சமயத்தை குறித்தும் சைவ சமயத்தை குறித்தும் தவறாக பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் நீக்கிட்டாங்களா இல்லை வேற ஏதாச்சும் பின்னாடி காரணம் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ பொன்முடியை தூக்கலாம், எப்போ பொன்முடி போன்ற நபர்களை கட்சி பதவியிலிருந்து நீக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க தான். நான் பொன்முடிக்கு மட்டும் இது நடந்தது, இந்த நிகழ்வை முதல்ல நான் ஆதரிக்கிறேன். இந்த மாதிரி சம்பவத்தை உடனடியாக திமுக நடவடிக்கை எடுத்துக்கு நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வாழ்த்துறேன். ஏன்னா முன்னெல்லாம் அது மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆமாம், என்னன்னா இது அவர் பெண்களை கொச்சைப்படுத்திட்டாரு, பெண்களை இழிவாக பேசிட்டாருங்கிற கருத்தை மட்டும் நம்ம வச்சு இதை அணுகக்கூடாது. நான் அவங்கள இழிவாக பேசுகிறத நான் ஆதரிக்கலை. அந்த இன்னொரு பகுதி நீங்கள் பார்க்கணும். இன்னொரு பகுதியில் என்ன பேசுகிறாருன்னா மரியாதைக்குரிய ஐயா பொன்முடி அவர்கள் இப்படியெல்லாம் பேசி தான் அந்த வார்த்தையை நான் வாயில பயன்படுத்த விரும்பலை. இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். 5 நின்னா 5 எடுத்தா 10 அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி இந்த மாதிரியெல்லாம் பேசித்தான் நாங்கள் திராவிட இயக்கத்தை வளர்த்தோம்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. அங்கே அவர் தன்னை அறியாமலேயே நாம் எப்படிலாம் திராவிட இயக்க மேடைகளை பயன்படுத்தி இருக்கிறோங்கிறத ஒத்துக்கிட்டாரு. வெளிப்படையாக அவரே சொல்லிட்டாரு. நீ எஸ்சி தானம்மா, நீ எஸ்சி தானே அப்படின்னு கேட்டது திராவிட இயக்க மேடை தானே. அது அரசு விழா மேடைனாலும் திமுக மேடை தானேங்க. ஓசி திராவிட இயக்க மேடை தானே. இப்படி தொடர்ச்சியாக எப்படி மக்கள் மன்றங்களில் திராவிட இயக்கங்கள் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் நாங்கள் பேசி வளர்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்பவர் மரியாதைக்குரிய ஐயா பொன்முடி. உண்மையிலே திராவிட இயக்கத்தை அப்படி தான் வளர்ந்துச்சா? அப்போ ஒத்துக்கிறாரா அவர் அந்த மாதிரி? இப்போ எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? இப்போ நாம் தமிழர் கட்சியோ பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடியது என்ன? உங்கள் ரத்தத்தில் ஊறியது ஆபாசம், உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்கள் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் அவதூறாகவும் பேசிக் கொண்டிருக்கிறீங்க, இப்படிதான் திராவிட இயக்கத்தை வளர்த்தீங்கன்னு பேசுறாங்க. அப்ப அதற்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வகையில மரியாதைக்குரிய அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பேச்சு இருக்குல்ல, இது முழுக்க கண்டிக்கத்தக்கது. அவரை உடனடியாக அந்த கட்சி பொறுப்பிலிருந்தாவது நீக்குனீங்களே, அதையாவது பண்ணாங்களே நம்ம மகிழ்ச்சி அடையணும், வேற வழி கிடையாது. இல்லை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவரை வனத்துறைக்கு மாற்றினாங்க. அதே மாதிரி இதே இந்த முறையும் இப்படி பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இதே மாதிரி பொன்முடி அவர்களை பண்ணுறது வஞ்சிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, நம்ம தனிப்பட்ட முறையில் பொன்முடிக்கு நடக்கிறத பார்த்தோம் அப்படின்னா
பொன்முடி வந்து உயர்கல்வியிலிருந்து வனத்துறைக்கு மாற்றப்பட்டதுக்கு காரணம், நிறைய பேர் அதை பேச மாட்டாங்க, நான் சொல்கிறேன். அதுக்கு காரணம் அவருடைய ஆளுநர் எதிர்ப்பு. ஆளுநரை ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணது, ஆளுநரை வந்து நீ எல்லாம் ஒரு ஆளையா போயா வெளியில அப்படின்னு சொன்னது, இதெல்லாம் வந்து ஒன்றிய பாஜகவுக்கு ரொம்ப கடுமையாக. அதே ஆளுநர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் எதுக்குறாங்க, ஆனால் அவங்க எதுக்கெல்லாம் கீழே உள்ள பொறுப்பாளர் எதுக்கக்கூடாது? இல்லை, பிஜேபிக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். பிஜேபிக்கு வந்து உங்களோட ஒரு அண்டர் டீலிங் ஒன்று இருக்குது. அந்த அண்டர் டீலிங்க்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணணும். மிக குறிப்பான ஒரு விஷயம் திமுக தான் சொல்லிட்டு இருக்காங்க, நீ இப்படி சொல்றீங்க? இல்லை, இன்னும் மிக குறிப்பான இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் கவனிக்கணும். மனோ தங்கராஜ் இருக்கார் இல்லையா, முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ், அவருடைய தொகுதியில் அந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்த நபர். அவரையே நீங்கள் நீக்கினீங்க. ஒரே ஒரு வேலிட் அண்ட் சாலிட் ரீசன் இருக்குதா மனோ தங்கராஜ் நீக்கிறதுக்கு? கிடையாது. அப்போ என்னன்னா, பொன்முடியுடைய பதவி இறக்கமோ மனோ தங்கராஜோடைய பதவி பறிப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் டெல்லி போய் பிரதமரை 45 நிமிடங்கள் பேசிவிட்டு வந்த பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படி. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி டெல்லி போனார், அண்ணாமலை தூக்குறாங்க, இங்கே மீட்டிங் நடக்குதுன்னு. அதே திமுகவுக்கும் பொறுத்துங்க, அதுதான் மட்டும்தான் வித்தியாசம். திமுக அண்ணா திமுக, அவ்வளவுதான். அப்போது இது போன்ற நடவடிக்கைகளை பொன்முடி எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நினைவு நினைக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு சில காலகட்டங்களில் திமுக முறையில் பேசுகிறாரு, எனக்கு மத்தத்திற்கு இருபக்கமும் அடி விழுவதைப் போல விழுந்து கொண்டிருக்கிறது. நான் திமுகவுக்கு தலைவர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறேன். எப்போது நம்முடைய அமைச்சர் பெருமக்களோ நிர்வாகிகளோ பெரிய பொறுப்புகள் இருப்பவங்களோ மூத்தவர்களோ ஏதேனும் பேசி விடுவீர்களோ என்று நான் நினைப்பிலேயே நான் தூங்க போகிறேன், காலை சீக்கிரம் எந்திரிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ அதே போன நிலைமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணங்கள்ல ஐயா பொன்முடி அவர்களும் ஒரு அப்படி இருந்தால் ஒரேடியாக கட்சி விட்டு நீக்கலாம். எதுக்காக தொடர்ந்து இந்த பதவி பண்ண முடியாது? ஒரேடியாக நீங்கள் பொன்முடி போன்றவர்களை நீக்க முடியாது. ஏன்னா அவங்க நீண்ட நெடிய காலமாக திராவிட இயக்கத்தில் அவர் இந்தி திருப்ப போர்லேருந்து இருக்கிறாரு கட்சியில். அவர் சாதாரணமான ஆள் கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து அவருடைய வயது மூப்பின் காரணமாகவும் அவருடைய இலகுவான தன்மையின் அவருடைய நேச்சர் என்னவோ அது இன்றைக்கி அது வெளிப்பட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி மீடியா பெருகிருச்சு. இப்போ பொன்முடி அவர்களை விட மிக மோசமான வசவு சொற்களையும் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி தெளிக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு திமுகவில் இருக்கிறாங்க. அவங்களாம் நீங்கள் நீக்கலை தூக்கலை எதுவும் பண்ணலை. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், அழகான பெண் எம்பி உங்களுக்கு கிடைக்கணுமா ஓட்டு போடுங்கன்னு தென் சென்னையில் மரியாதைக்குரிய அக்கா தமிழ் தங்கபாண்டியனை பார்த்து வாக்கு சேகரிக்கும் போது பேசினவர் தான் மரியாதைக்குரிய டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள். அழகான எம்பி வேணுமான்னு கேட்டு தான் ஓட்டு கேட்டார். அதில் என்ன இருக்குது? அதில் என்ன புத்தி இருக்குது? அப்போ இப்படி ஒருத்தருக்கும் நம்ம அதை அவர் திருத்திக்கிட்டாரா திருத்தலான்னு நமக்கு தெரியல. இப்போ ஒருத்தருக்கிட்டையுமே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்க தான் செய்யுது. அப்போது இந்த நடவடிக்கையை நம்ம ஆதரிக்கிறோம், திமுக எடுக்கிற நடவடிக்கை ஆதரிக்கிறோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு பார்வையும் இருக்குது. இத்தோட கன்சிடரா வாய்ப்பு முடிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பொன்முடி அவர்களால் கட்சியில் ஒரு முக்கியமான பதவிக்கோ பொறுப்புக்கோ வர முடியாது. இந்த 2026 பொன்முடி அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது முற்றுகிறதா நம்ம எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வேற ஆட்களை வந்து அடுத்த பதவிகளுக்கு வர வைப்பாங்க. திமுகவுக்கு குறிப்பாக உதயநிதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தலைங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த KN நேரு, இந்த KKSSR, பொன்முடி, இந்த மாதிரி பெரிய தலைங்கள் எல்லாருமே ஒரு நெருக்கடியான நபர்களை தான் அவர் பார்க்குறாரு. இவங்களால என்ன இவங்களால கட்சி வளர மாட்டேங்குது, கட்சிக்குள்ளே போட்டு முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்க. நம்ம தாத்தாவுக்கு நண்பராக இருந்தாங்க, நம்ம அப்பாவுக்கு நண்பராக இருந்தாங்க, நமக்கு வந்து நம்ம வயசுக்குள்ளே எடுத்துக்கிடுவோம். அதனால தான் இன்னொரு தலை KN நிகராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை உருவாக்குறது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வெளியில் போனார் இல்லையா அண்ணன் ராஜீவ்காந்தி, அவரை வந்து இன்னொரு அடுத்த ஒரு இளைஞர்களாக நிப்பாட்டுறாங்க. எப்படி இளைஞர்களாக கொஞ்சம்? ஆமாம், இப்போ நீங்கள் மாணவரணி தலைவர் மாணவரணி செயலாளர்ன்ற பொறுப்பு சாதாரணமான பொறுப்பு கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு பெரிய இந்த திமுக கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர்ன்ற பொறுப்பை அண்ணன் ராஜீவ்காந்திக்கு கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ என்ன ரெகனைஸ் பண்ணுறாரு அவர். ஓகே, யங்ஸ்டர்ஸ் கையில் தான் இனிமேல் ஐடியாலஜியும் பேசணும், யங்ஸ்டராகவும் இருக்கணும், நமக்கு நெருக்கமாக பக்குவமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுக்குறாங்க. பொன்முடி நீக்கம் சரிதான். பொன்முடியினுடைய இப்படிப்பட்ட ஆபாசமான அருவருக்கத்தக்க பேச்சு அப்படிங்கிறது திமுகவின் மீது விழுந்திருக்கும் அழிக்க முடியாத கரை. அதை வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் போன்ற நபர்களால் அவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் 1000 திருச்சி சிவா வந்தாலும் வெற்றி கொண்டானையும் தீப்பொறி ஆறுமுகத்தையும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஐயா பொன்முடி பேச்சும் தான் மக்களை காயப்படுத்தும், கலங்கப்படுத்தும், கட்சிக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுத்தும். முக்கியமாக நீங்கள் சைவம்னா என்ன வைணவனா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி பேசுகிறீங்களே, இதெல்லாம் எவ்வளவு வந்து இழிவான பேச்சுன்னு பாருங்கள்.
அப்போ இதெல்லாம் ஆதரிக்கவே முடியாது. என்ன பண்ண போகிறாங்க, இது ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க திமுக. இன்னைக்கு அது இணைய உலகம். இது நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், பாஜக, அதிமுக இவங்கெல்லாம் எடுத்து இதை வைரல் பண்ணுவாங்க, நல்லாவே தெரியும். எண்ணி எழுதி வச்சுக்கோங்க, 2026 எலெக்ஷன் அப்போ இந்த வீடியோ வைரல் ஆகும், திருப்பி வைரல் ஆகும். இது திமுக எதிர்ப்பில் நிறைய கட்சிகள் வந்து ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக நாம் தமிழர், பாஜக போன்ற கட்சிகள்லாம் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. பாஜகவுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு சென்னை வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் தேர்ந்தெடுக்க போகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் தானே அதிமுகவோட இன்னும் பேச்சுவார்த்தைகள் எந்தெந்த சீட்டு அப்படின்னு பரிமாறப்படுமா? இன்றைக்கி நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் 1:30 இப்போ வரைக்கும் அமித்ஷா செய்தியாளர் சந்திக்கலை. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கருத்துக்களை தெரிவிக்கணுன்றதை பதிவு பண்ணிப்போம் மக்கள் மத்தியில். அமித்ஷாவின் சென்னை வருகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்னன்னா, இன்னும் ஓராண்டு தேர்தலுக்கு இருந்தாலுமே கூட திமுகவோட அணி இன்டாக்டாக இருக்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னா எதிர்க்கட்சியில் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸை மேட் பண்ண ஒரு கூட்டணி தேவைப்படும். அப்போ அதிமுகவை விட்டால் பாஜகவுக்கு வேற வழி இல்லை, நாதி இல்லை அப்படிங்கிறது பாஜகவுக்கு நல்லாவே தெரியும். அப்போ பாஜக அதிமுகவோடு நம்ம பேசி ஒரு முடிவை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்ன சில டிமாண்ட்ஸை அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க, நம்ம கேள்விப்படுறோம். அதில் குறிப்பாக ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்களை தலைமை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொன்னது. அந்த நீக்கணும்னு அவர் சொன்னதன் காரணமாக தான் அவர் நீக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது வரைக்கும் நம்ம கிடைச்சிருக்கிற ஒரு இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியில் வந்து ஒரு 3 ஆண்டுகள் தான் தலைவராக இருக்க முடியும், அதுக்கப்புறம் புதிய தலைவர் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி ஒரு 3 மாதம் முன்னாடி பேசுகிறோம், ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தலைமை பதவியை மாற்ற போகிறாங்களாம் பேசுனாங்க. அப்புறம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் தேர்தல் நெருங்கும் போது சரி, அதனால் எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷாவை மீட் பண்ணிட்டு வந்த பிறகு உடனே மாற்றுறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றுங்க. ஏன் மே மாதம் இல்லை ஜனவரி மாதம் மாற்றுங்க, ஏன் இப்போ மாற்றுறீங்க? அப்போ என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி டிமாண்ட் வைக்கிறாரு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் வரமாட்டேன்னு சொல்கிறாரு. டிடிவியில் சேர்க்க முடியாது, ஓபிஎஸ்ஸை சேர்க்க முடியாது, சசிகலாவை சேர்க்க முடியாது, அப்படின்னா நான் வரேன், ஓகேன்னா சொல்லு. புதிய டிமாண்ட் வைக்கிறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி டிமாண்டை பிஜேபி ஏற்றுக்கிறதா பொருள். அப்போ அப்படி பார்க்கும்போது அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவங்கெல்லாம் அடங்கிய ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட அணிகள் உறுதியாயிருச்சுங்க. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் 4 முனை போட்டியாக தான் போக போகுது அப்படிங்கிறது என் கணிப்பு. புதிதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் பட்டியலில் அண்ணாமலை அவர்களும் இருக்காங்க. ஒருவேளை அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு, கட்சியும் கொஞ்சம் வளர்த்துருக்காரு, அவருக்கு அதிகப்படியான வாக்குகள் விழுந்துச்சுன்னா அது மறுபடியும் அவர் தான் தலைவராக ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு அதிமுக கட்டுப்படுவாங்களா? இல்லை, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அண்ணாமலையே நான் ரேஸில் இல்லைன்ட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து தற்குறின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் நினைக்கலாம், ஏங்க எவ்வளவோ பேசலாம், பேச்சு விட்டாங்க, திரும்ப கூட துரோகி அப்படின்னு சொன்னார் ஐயா வைகோ. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நான் தான் காலம் உள்ளவரை பாதுகாப்பேன்னு சொல்கிறேன், இருக்க வரையும் அழிய விட மாட்டேன். அப்போது இது வந்து சாதாரண நினைக்கலாம். ஆனால் இது இணைய உலகம். இன்னொன்று, வைகோவுக்காவது ஐயாவுக்கு வயதாகிடுச்சு, கட்சி கிட்டத்தட்ட ரொம்ப கரைஞ்சு போயிடுச்சு. பாஜக அப்படி இல்லை. பாஜகவில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வராங்க. அண்ணாமலை ஒரு ஃபோர்ஸாக பார்க்குறாங்க. நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அண்ணாமலை அவர்களால் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு லைம்லைட்டுக்கு வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வந்திருக்கு. அதுக்கு அண்ணாமலை ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு. அது அவருடைய செயல்பாடாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், சம்திங் இருக்கலாம். அதுக்காக நான் அண்ணாமலைய கூற்றுக்கெல்லாம் ஆதரிக்கலை. அவர் பேசுறது பல வந்து தகவல் பிழையாக இருந்திருக்குது, கூற்றுகள் பிழையாக இருந்திருக்குது, சார்புத்தன்மையாக இருந்திருக்குது, அநாகரிகமாக இருந்திருக்குது, நிறைய விஷயங்கள் தப்பாக இருந்திருக்குது. ஆனால் நான் வந்து நான் வரவேற்கல. ஆனால் அண்ணாமலையால் ஒரு ஜம்ப் கிடச்சிருக்கா பிஜேபிக்குன்னா அவன் ஜம்ப் கிடச்சிருக்குது. கண்டிப்பாக அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கான்றது நமக்கு தெரியாது. 2014 கூட பிஜேபியோட ஓட்டு சதவிகிதம், கூட்டணியோட சதவீதம் 18% தான். எப்போது நம்ம விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது, வைகோ ஐயா இருக்கும்போது, தமிழர் விமணியை, தேமுதிக இவங்களாம் சேர்ந்து பண்ணது 18% வந்துச்சு. இப்பயும் அதை தான் வந்திருக்குதுன்றாங்க. ஸோ இது பிஜேபியை வளர்ந்துருச்சா இல்லையான்றது தெரியல. நான் தான் திருப்பி ஒரு வார்த்தை பயன்படுத்தினேன், ஒரு லைம்லைட்டுக்கு பிஜேபியை கொண்டு வந்திருக்கிறாரு அண்ணாமலை. அப்போ திருப்பி அவர் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தான். ஆனால் கட்சியுடைய கோர் பாயிண்ட்னு ஒன்று இருக்குங்க, கோர் அஜெண்டான்னு. நம்ம ஒத்துக்காட்டியும் ஒத்துக்கலனாலும் பிஜேபி வந்து ஒரு பிராமணிக்கல் பார்ட்டிங்கிற ஒரு மைண்ட் செட்டு காமன் மனத்தில் இருக்குது. அதை பிரேக் பண்ணவர் அண்ணாமலை. ஆனால் அப்படி பிரேக் பண்ணவரை அந்த சோர்ஸ் விட்டுருவாங்களா? எங்கள் மேலேயே நீ கையை வச்சுட்டியா அப்படின்னு தான் டெல்லிக்கு போய் அவங்க பேசிலாம் பண்ணி இப்போ அண்ணாமலையை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. எனிவேஸ், அண்ணாமலையை இழக்கிறது வந்து பிஜேபிக்கு நன்மையாக திமுக 2 விஷயம் இருக்குது.
ஒரு பக்கம் அதிமுகவோட போகணும், அலைன்ஸ் செட் பண்ணணும், 29 வரைக்கும் அதிமுக நம்ம கூட இருக்கணும். ஏன்னா மோடி வந்து ஏற்கனவே நார்த்தில் செட்பேக் ஆயிடுச்சு. சவுத்தில் நம்ம சீட்டுகளை வாங்கணும்னா அதிமுகவோட கூட்டணியில் இருக்கணும். அப்போ தான் 29 சீட்டு பரன் எடுத்து நம்ம எம்பிக்களை உருவாக்க முடியும். ராகுல் காந்தி சொன்னார், யூ வில் நெவர் எவர் என்டர் இன் தமிழ்நாடுன்னு. அதை நம்ம பிரேக் பண்ணணும்னா வேறு வழி இல்லைன்னு சொல்லி காயல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை முக்கியமாக, பிஜேபி சீட்டு வாங்குறது முக்கியமானா அமித்ஷாக்கு எது முக்கியமாக இருக்கும்? சீட்டு தான் முக்கியம். சரி அண்ணாமலை, நான் வேறு பதவி தரேன், வேறு பொறுப்பு தரேன், நீங்கள் அங்கே போய் வேலை பாருங்கன்னு சொல்லிடுவார். ஸோ கிட்டத்தட்ட இந்த கூட்டணி உறுதி ஆயிருச்சு. பாமக மட்டும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அவங்களும் உறுதி ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை, நீங்கள் பாமக சில பிரச்சனைகள் சொன்னதுனால அதை பற்றி கேட்குறேன். தலைவர் பதவியில் இந்த அன்புமணி ராமதாஸ் வந்து செயல் தலைவராக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தலைவர் பதவி வந்து ராமதாஸ் அவர்களே எடுத்துக்கிட்டாங்க. இது சரின்னு பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இதற்கு முன்பாக ஒரு பொதுக்குழுவில் ஒரு செயற்குழுவில் பேசுகிற பொழுது அப்பாவுக்கும் மகனுக்குமே, நம்ம அப்படி கூட சொல்ல தேவையில்லை, ஒரு கட்சி நிறுவனருக்கும் அந்த கட்சி தலைவருக்கும் இடையில் ஒரு கருத்து முரண்பாடு வெளிப்படையாகவே வந்துச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி. ஆமாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறவங்க தான் கட்சியில் இருக்கணும், என்னை மீறவங்க கட்சியில் இருக்க முடியாது அப்படின்னு ஒரு வெளிப்படையாகவே திரு டாக்டர் அன்புமணியை பக்கத்தில் வச்சுட்டே வந்து பேசினார். அப்போவே வந்து போகிறதுனா போ அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். உடனே ஒரு மைக்கு டப்புன்னு போட்டார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு வெளியில் வந்து டாக்டர் அன்புமணி பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், என் கட்சி ஜனநாயகபூர்வமான கட்சி, நாங்கள் வெளிப்படையாக இருப்போம், எங்கள் தலைவர், எங்கள் நிறுவனர், எங்கள் தலைவர் 1000 கருத்து இருக்குங்க, நீங்கள் இன்றைக்கி தான் மீடியா எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணார். ஆக்சுவலி நானும் அதில் கன்வின்ஸ் ஆகிட்டேன். ஓகே, ஒரு கட்சிக்குள்ளே வந்து ஜனநாயகமான கட்சி, சண்டை இருக்கும், நாங்கள் பேசிப்போம், அடிச்சுப்போம், அப்பா பையனை கூட விட்டுருங்க, நிறுவனர் தலைவர் சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும், நாங்கள் அடிச்சு பிடிச்சிப்போம், ஒரு கன்வின்சிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் நானே என்னை தலைவராக அறிவித்துக் கொள்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, கட்சிக்குள்ளே அதிகமான தாட் ப்ராசஸ் யார் பக்கம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி பக்கம் இருக்குன்னு ஒரு பேச்சு ஒன்று இருக்குது. ஏன்னா அப்கமிங்கில் இருக்கிறவர் அன்புமணி தான். அவர் எடுக்கிற டெசிஷன் பக்கம் நம்ம நகர்ந்து போவோம், அவர் கையில் கட்சியை கொடுப்போம் அப்படின்னு எண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய திலகபாமா கூட அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்கள கூட டாக்டர் ராம சந்திக்கல கேள்விப்படுறோம். ஸோ அன்புமணியினுடைய சில செயல்பாடுகள் டாக்டர் ராமதாஸுக்கு பிடிக்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சண்டை தான் சொல்கிறாங்க. இது முகுந்தன் அவர்கள் பொறுப்பு வழங்கப்பட்ட அத காரணமாக அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அதே போல் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு வந்து ஒரு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாரு, கொடுக்குறாரு. அந்த முக்கியத்துவம் கொடுப்பதை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விரும்பவில்லை. அதை அவர் விரும்பலை, என்ன ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஒரு டாக் ப்ராசஸ். இல்ல, முகுந்தனை நியமிக்கும் போதே வந்து அன்புமணி அவர்கள் சொன்னாங்க கட்சியில் வந்து எவ்வளவு மீண்டும் ஒரு குடும்பத்தை அப்படிப்பட்டவர் எப்படி செய்வார் இந்த வேலையை? அதான் இது மாதிரியான ஒரு பேச்சுகள் இருக்கு. இது எதுவும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான். இந்த மாதிரி ஒரு பேச்சுகள் இருக்கு. ஸோ ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அவங்க சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வது நல்லது. இன்னொன்னும் சொல்கிறேன், அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸால் உருவாக்கப்பட்ட கட்சி தான், ராமதாஸால் வளர்க்கப்பட்ட கட்சி தான், அவரால் கொள்கை விதைகளை தூவப்பட்ட கட்சி தான். 2 சான்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ அவரை எதிர்த்துக்கிட்டு முரண்டு பிடிச்சிக்கிட்டு போகிறதுங்கிறது அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும், கட்சிக்கு பிரச்சனையாக மாறும். இன்றைக்கே உங்களுடைய தைலாபுரம் வாசலில் 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, நீ தலைவர் தான், நாங்கள் பையன் தான் அடிச்சுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் எங்கள் அப்பா சொல்கிறத கேட்டுக்கிறேன் அப்படின்னு செயல் தலைவராக இருந்தே கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறதுங்கிறது கட்சியின் பார்வையில் பார்க்கும்போது நன்மையாக விளைவுக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு முடிவு எடுத்துட்டாரு, இப்படி இறுதி முடிவு, அதுக்கப்புறம் மாற்ற வாய்ப்பு இருக்கு, அவர் திருப்பி மாற்றுவாருங்க. ஏங்க, கார் உள்ள வரை, கார்னா என்ன, மேகம், பார் உள்ள வரை, பார்னா குடிக்கிறது இல்லை, பார் பூமி உள்ள வரை, நீர் உள்ள வரை நான் திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லிட்டு போய் என்ன பண்ணாரு, கூட்டணி வச்சாரு. நான் சில வார்த்தையெல்லாம் பயன்படுத்த முடியாது, அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி ஓபிஎஸ்சி எடப்பாடி பழனிசாமி திட்டினவர் தான் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணாரு, அதிமுக போய் கூட்டணி வச்சாரு. அப்போ இவங்க கூட்டணி வைக்கிறதெல்லாம் ஒன்றும் இவங்க அதெல்லாம் பற்றி வருத்தமே பட மாட்டாங்க. 26 யாரோட கூட்டணி வைப்பாங்க? அதான் சொல்றேனே, அதிமுக, பாஜக, பாமக எல்லாம் ஒன்று சேருது. இவங்க ஒன்று சேரதா வாய்ப்பு இருக்கு. பாமகக்கு வேற எங்க வாய்ப்பு இருக்குது? விஜய் கூடலாம் பாமக போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அப்படி போனார்னா அவங்க கட்சியே வந்து காணாமல் போகும். விஜய்க்கு இருக்கிற லைம் லைட்டுக்கும் விஜய்க்கு இருக்கிற அந்த ஃபேஸ் வேல்யூக்கும் இவரோட ஃபேஸ் வேல்யூலாம் எடுபடாது. அப்போ அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ
இவங்க இந்த அலையன்ஸோட போக தான் வாய்ப்பு இருக்குது. கட்சி நலன் கருதி மருத்துவர் ராமதாஸ் சொல் பேச்சை கேட்டு கட்சி நடந்தால் அது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு பிரச்சனை ஒரு பூதாகரமாக மாற்றப்படும். இன்றைக்கி இருக்கிற இணைய ஊடகம் என்னன்றது தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அவங்க ஐடி விங் ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால் அவங்களுக்கு வந்து கட்டமைப்பு பலம் தான் இருக்குது. அந்த கட்டமைப்பு பலத்தையும் வந்து வீணாக்க கூடாது அப்படின்னா ராமதாஸ் பக்கமே போய் அவர் கன்வின்ஸ் பண்ணி அடுத்த கட்டமாக மூவ் பண்ணுறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து